சோ இவ்வளவு சாதாரண 3 பொருள் வச்சு செஞ்ச பேட்டரி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். சோ இப்ப இதுல 2 மெட்டீரியல் இருக்கு. ஒன்னு வந்து காப்பர் காயின், இன்னொன்னு வந்து அலுமினியம் ஃபாயில். ஓகேங்களா? சோ இந்த அலுமினியம் ஃபாயில் வந்து இந்த உப்பு தண்ணி கூட கான்டாக்ட்ல வரும்போது என்ன பண்ணுனா அந்த ஃபாயில் இருக்க அலுமினியம் வந்து ஒரு சில எலக்ட்ரான்ஸ் இந்த ஃபாயிலே விட்டுட்டு இந்த சால்ட் கூட கலந்துரும். ஓகேங்களா? இந்த மாதிரி சால்ட் கூட கலந்த இந்த அலுமினியம் ஆட்டம்ஸ் அப்படியே அந்த பேப்பர் வழியா டிராவல் ஆகி ஆப்போசிட்ல இருக்க இந்த காயினுக்கு வரும், காப்பர் காயினுக்கு. காப்பர் காயின் டச் பண்ண உடனே காப்பர்ல சில எலக்ட்ரான்ஸ் அதை சக் பண்ணி அலுமினியம் ஆட்டம் எடுத்துக்கும். ஓகேங்களா? எடுத்தது இந்த பேப்பர்ல இருக்கும், சால்ட் பேப்பர்ல இருக்கும். சோ இதனால என்னன்னா நீங்க ஒரு கவனிக்கலாம், இந்த அலுமினியம் ஃபாயில் நிறைய எலக்ட்ரான் எக்ஸ்ட்ரா இருக்கும், அதுமே இந்த காப்பர் காயின்ல எலக்ட்ரான்ஸ் இல்லாம போகும். சோ இந்த இடத்துல எலக்ட்ரான்ஸ் டிஃபரன்ஸ் வருது. இதெல்லாம் நம்ம வந்து பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் சொல்லுவோம். வெளியே இருந்து எதனா ஒரு கனெக்ஷன் கொடுத்தீங்கன்னா இங்க இருக்க எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான்ஸ் டிராவல் பண்ணி இந்த பக்கம் வந்து சேரும். நடுவில் நீங்க ஒரு எல்இடி பல்ப் வச்சா எல்இடி பல்ப் எரியும். சோ இதுதான் வந்து ஒரு பேசிக்கான பேட்டரியோட டெக்னாலஜி. சோ இது போல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம ENS சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க.